நீங்கள் ஒன்டாரியோவில் கார் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த மிஸ்டேக்கை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் எய்தர் நீங்கள் $1000 மேலே உங்களோட கார் இன்சூரன்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியுமே இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. என்ன காரணத்துக்காக இந்த பிரச்சனை நடக்கும்னு சொல்லி ஃபுல்லாக தெரியும்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களுக்கு இப்போ தேவைப்படாட்டியும் ஃபியூச்சரில் தேவைப்படும். ஸோ அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டே காலையில் ஒரு ஆள் எனக்கு இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லி கால் எடுத்தார். கால் எடுக்கக்குள்ளே சொன்னார், எந்த கம்பெனிகிட்ட போனாலும் இன்சூரன்ஸ் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஏண்டு விளங்குதில்லை, எனக்கு செக் பண்ணுறீங்களான்னு கேட்கையும் அவரோட டேஷ் ரிப்போர்ட் எடுத்தேன். டேஷ் ரிப்போர்ட் எடுக்கக்குள்ளே எனக்கு விளங்கி நிற்கி கிட்டத்தட்ட 8-9 கம்பெனியில் அவர் ஆல்ரெடி செக் பண்ணியிருக்காரு. ஏன்டா எவ்ரி இன்கொயரி அந்த டேஷ் ரிப்போர்ட்டில் கீழேருந்து அந்த கம்பெனி இன்கொயரி பண்ணிக்காங்கன்னு விளங்கும். ஸோ 8 கம்பெனியில் தேடியும் அவருக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கலன்னு சொன்னால் எனக்கு என்ன ரீசன் சொல்லி விளங்கிட்டு அங்கே உள்ளுக்கு போய் பார்த்தேன். நான் பேமெண்ட்டால் அவரோட பழைய இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகிருக்குது. அப்போ அவர்கிட்ட கட்ட நீங்கள் நான் பேமெண்ட் வச்சுருக்கீங்க, ஒரே ஒரு நான் பேமெண்ட் இருக்குது, அதுவும் நான் லேட்டாக பே பண்ணிட்டேன் தானே என்னொன்று. ஆனால் அவர் சொல்கிறது 100% 100% இது வெளியிட்டு இல்லை. ஏண்டா அவரோட டேஷ் ரிப்போர்ட்டில் 3 நான் பேமெண்ட் இருக்குது. அவர் இன்சூரன்ஸ் எடுத்த காலத்துலேருந்து 3 தரம் நான் பேமெண்ட்டால் அவரோட இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகிருக்குது. கடைசி அவரோட இன்சூரன்ஸும் நான் பேமெண்ட்டால் கேன்சல் ஆகிருக்குது 1 மந்த்துக்கு முதல். இன்னும் அவர் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிற அவருக்கு வேறு எந்த கம்பெனியுமே இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ண ரெடியாக இல்லை. ஸோ நான் பேமெண்ட்டுங்கிறது ஒன்டாரியோவில் கார் இன்சூரன்ஸில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. உங்கள்ட்ட நான் பேமெண்ட் இருக்குன்னு சொன்னால் எத்தனை நான் பேமெண்ட் இருக்குங்கிறத பொறுத்து எய்தர் உங்களோட இன்சூரன்ஸ் $1000 அப்பாகி போகும். அதாவது நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்சூரன்ஸ் ரேட், மற்றவங்களுக்கு கிடைக்கிற இன்சூரன்ஸ் ரேட் உங்களுக்கு கிடைக்காது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணவே இது செய்வாங்க, பயப்படுவாங்க. நார்மலாக இன்சூரன்ஸுங்கிறது என்னென்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்து ஒரு ப்ராடக்ட் ஒன்றை வாங்குற மாதிரி இல்லை. ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு ரிஸ்க் ஒன்றுக்கு இன்றைக்கு நீங்கள் கொடுத்து வைக்கிற ஒரு விஷயம் ஒன்று தான் இந்த இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸுங்கிறது நிறைய விஷயத்தில் தங்கி இருக்குது. உங்களோட டிரைவிங் ஹிஸ்ட்ரியில் தங்கி இருக்குது, உங்களோட வெஹிக்கிளில் தங்கி இருக்குது, நீங்கள் இருக்கிற ஏரியாவில் தங்கி இருக்குது, நிறைய விஷயத்தில் தங்கி இருக்குது. அதில் முக்கியமான ஒரு ஃபேக்டர் தான் இந்த நான் பேமெண்ட். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த நான் பேமெண்ட் எல்லாம் வர்றது எந்த கேட்டகரியில் வரும்னு சொன்னால் இன்சூரன்ஸ் லெப்ஸுக்குள்ளே வரும். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லார்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்கி நாளைக்கு ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் கொண்டு வரக்குள்ள அந்த ரிஸ்கில் யாரெல்லாம் பிரச்சனைகளை மாற்றுறாங்களோ அவங்களுக்கு எல்லார பணத்தையும் பூல் பண்ணி கொடுக்குறது தான் இந்த இன்சூரன்ஸோட கன்செப்ட். இப்போ நீங்கள் பே பண்ணின பணம் மட்டும்தான் உங்களுக்கு இன்சூரன்ஸால் ரிட்டர்ன் கிடைக்குதாண்டா இல்லை, அதை விட பல மடங்கு கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்றில் மாட்டிட்டீங்க, நீங்கள் கார் எடுத்து 1 வருஷம் தான் ஆகுது, நீங்கள் காருக்கு டோட்டலாக பே பண்ணியிருக்கீங்க, இன்சூரன்ஸுக்கு ஒரு $5000 பே பண்ணிருக்கீங்களே, இயர்லி காஸ்ட் $5000 வைப்போம். ஆனால் கார் ஆக்சிடென்ட்டில் மாட்டி நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களோட கார் ஃபுல் ரைட் ஆஃப்னு சொன்னால் உங்களோட காருக்குரிய ஃபுல் பேமெண்ட் ஒரு $30,000னா $30,000 தந்து லைபிலிட்டி என்ன மற்றாக்கள காரை எண்ணெய் கொடுத்து இல்லாட்டி வேறு ப்ராப்பர்ட்டி ஏதாவது உடஞ்சிருந்தால் அதுக்கும் காசு கொடுத்து மொத்தமாக பெரிய ரிஸ்க் கொண்ட இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எடுக்காங்க, ரைட்? ஸோ நீங்கள் கொடுக்குறத விட பல மடங்குல அவங்க உங்களுக்கு செய்கிறாங்க. அப்போ எப்படி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ராஃபிட்டபிளாக இருக்குன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் எடுக்கிற எல்லாருக்குமே அது மாதிரி இழப்புகள் வரலை. இப்போ 100 பேர் இன்சூரன்ஸ் எடுக்காங்கன்னா ஒரு 5-10 பேருக்கு தான் அந்த இழப்பு வரும். அதனால் 100 பேர் பணத்தையும் எடுத்து அதுக்கு யாரெல்லாம் இழப்பு வருதோ அவங்களுக்கு கொடுக்குறது தான் அந்த இன்சூரன்ஸோட பேசிக் கான்செப்ட். ஸோ எதிர்காலத்தில் நடக்க போகிறவன்ட்ட எப்படி இவங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் நிறைய விஷயத்தை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. உங்களோட டிரைவிங் ஹிஸ்ட்ரி இதில் நீங்கள் ஆல்ரெடி உங்கள்ட்ட ஆக்சிடென்ட் இருக்குன்னு சொன்னால் ஃபியூச்சர்லேயே நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணுறது சான்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் இன்சூரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி தான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் பேமெண்ட் இருக்குன்னு சொன்னால் ஃபியூச்சர்லேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் அப்படிங்கிறது தான் இன்சூரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது நான் பேமெண்ட் சொன்னால் நீங்கள் இன்சூரன்ஸோட பணத்தை பே பண்ணாமல் விடுறது. அதாவது பேங்க்கில் இருந்து காசு ஒவ்வொரு மாதமும் வெட்டுவாங்க, நீங்கள் அந்த பேங்க்கில் காசு வைக்காமல் விட்ட உடனே இன்சூரன்ஸ் பேமெண்ட் அவங்க பேங்க்கில் வெட்ட போகல, பேங்க்கில் காசு இல்லாதால பேமெண்ட் நான் பேமெண்ட் ஆகும். அதுக்கு பிறகு ரிமைண்டர் போடுவாங்க, திரும்ப 2வது அட்டன் பண்ணுவாங்க, அதுலேயும் கேன்சல் ஆகுன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு நோட்டீஸ் ஒன்று அனுப்பிட்டு இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. இப்படி உங்களுக்கு பாஸ்ட்டில் நடந்திருக்குன்னு சொன்னால் ஃபியூச்சர்லேயும் நீங்கள் இதே விஷயத்தை தான் செய்வீங்கிறது தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இன்றைய காலையில் நீங்கள் கால் எடுத்தவர் ஆல்ரெடி 8-9 கம்பெனியில் விசாரிச்சு யாருமே அவருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க ரெடியாக இல்லை. இப்போ எங்கட ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுது. சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நான் பேமெண்ட் இல்லாட்டி 2 நான் பேமெண்ட் இருக்குன்னு சொன்னால் அவங்க இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. அநேகமான கம்பெனிஸ் 3க்கு மேலே இது நான் பேமெண்ட் இருக்குன்னு சொன்னால் அவங்க இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் இந்த டிரைவரை ரிஸ்க்கை நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும், அப்படின்னு சொன்னால் இன்சூரன்ஸ் லெப்ஸில் எல்லா லெப்ஸுமே இதே மாதிரி ஆபத்து தருமான்னு கேட்பீங்கன்னு சொன்னால் எல்லா லெப்ஸுமே ஆபத்து இல்லை. முதல்ல இன்சூரன்ஸ் லெப்புன்னு என்னன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வாகனம் இருக்குது, ஆனால் அந்த வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கிற பீரியட் தான் அந்த இன்சூரன்ஸ் லெப்ஸ்ன்னு வரும். இப்போ 2025 1ஆம் மாதம் 1ஆம் தேதி நீங்கள் கார் வாங்கிட்டீங்க, அந்த காரோட சேர்த்து இன்சூரன்ஸ் எடுக்கீங்க.
நார்மலாக இன்சூரன்ஸ் 1 இயருக்கு தான் ஒன்டாரியோவில் போடுவாங்க. அப்போ 2026 முதலாம் மாதம் 1ஆம் தேதி கூட முதலாவது இன்சூரன்ஸ் முடியும். இது அதே கம்பெனி ஆட்டோமேட்டிக்காகவே ரினியூ பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேற ஒரு கம்பெனியில் பெட்டரான ரேட்டோ பெட்டரான கவரேஜ் கிடைக்கும் சொன்னால் நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு மாறலாம். 3 வகையில் இந்த லெப்ஸை பிரிக்கலாம். முதலாவது லெஜிட்டிமேட் கேப். லெஜிட்டிமேட் கேப் என்னன்னு சொன்னால் நீங்கள் கார் வாங்குறீங்க, ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு அந்த காரை கொடுத்துட்டீங்க, வித்துட்டீங்க காரைன்னு சொன்னால், விற்றதுக்கு பிறகு நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சிருக்கணுமான்ட்டா இல்லை. அப்போ நீங்கள் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பிறகு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு இன்னொரு கார் வாங்குறீங்கன்னா அந்த 6 மாதத்துக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஜிட்டிமேட் கேப். இதில் ஒரு பிரச்சனையும் வராது. ரெண்டாவது இன்னொரு வகையான கேப் இருக்கு. என்னன்னு சொன்னால் சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கார் கொஞ்ச நாளைக்கு ஓடிட்டு இருப்பாங்க. சில நேரம் அவங்க ஒன்டாரியோ விட்டு வெளியில் போவாங்க, வேற ஒரு ப்ரொவின்ஸுக்கு போவாங்க, ஒரு 3 மாதம் 6 மாதம், அப்படி இல்லாட்டி வேறு நாட்டுக்கு போவாங்க. ஸ்ரீலங்கான்னு ஸ்ரீலங்கா இல்லாட்டி இந்தியாவுக்கு ஒரு 6 மாதம் போவாங்க. அந்த டைமில் அவங்க கார் ஓட போகிறல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சில ஆட்கள் பார்க்கிங் இன்சூரன்ஸ் போட்டுட்டு போவாங்க. பார்க்கிங் இன்சூரன்ஸ் போட்டுட்டு போனால் உங்களுக்கு இன்சூரன்ஸில் கேப் ஃபுல் ஆகுது. ஆனால் சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க சொன்னால் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணி போட்டு கார் எங்கே பார்க்கிங்கில் போட்டு போவாங்க. சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்படி கேன்சல் பண்ணி போட்டு பார்க்கிங்கில் போட்டு போனேன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி செய்வாங்க. இருந்தாலும் அவங்களோட கார் ஃபோட்டோஸ் அதில் ஏதாவது ரிப்பேர்ஸ் இருக்காங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. அடுத்தது கன்சென்ட் எடுப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் இல்லாத பீரியடில் உங்களுக்கு எந்த விதமான கிளைமும் வரல, எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் படலை, நீங்கள் கார் ஓடலைங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணால் மட்டும்தான் திரும்ப உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கிங் இன்சூரன்ஸில் போட்டுட்டு போவீங்கன்னு சொன்னால் உங்களோட கார் ஆல்ரெடி கவர்ட், அதாவது கம்ப்ரிஹென்சிவ்ல ஏதாவது நடக்கும்னு சொன்னால் அது கவர்ட். இன்னொரு வகையான இன்சூரன்ஸ் கேப் இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்னன்னு சொன்னால், இப்போ இன்சூரன்ஸ் முடியுது, இப்போ 1ஆம் மாதம் 1ஆம் தேதி இன்சூரன்ஸ் முடியுதுன்னு சொன்னால் 1ஆம் தேதி அதாவது 31ஆம் தேதி, போன மாதம் 31ஆம் தேதி நைட் 12 மணிக்கு முடிஞ்சிடும். ஆனால் அநேகமாக நாங்கள் நினைக்கிறேன் 1ஆம் தேதி என்ன இன்சூரன்ஸ் முடியுதுன்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி வரை வெயிட் பண்ணிவிடும். 1ஆம் தேதி அவங்க வேறு இன்சூரன்ஸ் தேடுறதை ஆரம்பிப்பாங்க. அப்படி 1ஆம் தேதி ஆரம்பித்து 1ஆம் தேதி இன்னொரு இன்சூரன்ஸை கண்டுபிடிச்சி அவங்க இன்சூரன்ஸை பைண்ட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 2ஆம் தேதி ஆயிரும். அப்போ இன்சூரன்ஸ் முடிஞ்சு ஒரு நாள் கேப்பில் 2வது இன்சூரன்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு விளங்குறல 1ஆம் தேதி ஆரம்பிக்குன்னு சொன்னால் 1ஆம் தேதின்னா அதுக்கு முதலாண்டு நைட் 12 மணிக்கு அது ஆரம்பிச்சிருங்கிறது அதேமான, அதாவது நைட் 12 மணிக்கே இன்சூரன்ஸ் முடிஞ்சிருங்கிறது அநேகமானவர்கள் வழங்குறல்ல. ஸோ இதாலேயும் சில நேரம் கேப்ஸ்கள் வரும். இந்த கேப்ஸ்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பெரிய அளவில் கணக்கெடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள், அதாவது இன்சூரன்ஸ் ஷாப் அரவுண்ட் பண்ணக்குள்ள வர கேப்புகளை சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பெருசாக எடுப்பாங்க, அதாவது இன்சூரன்ஸ் லெப்புன்னு எடுப்பாங்க. சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அதை பெரிய அளவில் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இன்சூரன்ஸ் கேப்லேயே மிகவும் ஆபத்தான ஒரு இன்சூரன்ஸ் கேப்னு சொன்னால் நான் பேமெண்ட் கேன்சலேஷன். நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேன்சல் பண்ணுறது இல்லை பெரிய பிரச்சனை ஒன்று வராது. ஆனால் நான் பேமெண்ட்டால் இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகும்னு சொன்னால் உங்களோட டேஷ் ரிப்போர்ட்டில் நான் பேமெண்ட்னு சொல்லி காட்டும். நான் பேமெண்ட்னு வந்துன்னு சொன்னால் எத்தனை நான் பேமெண்ட்டுங்கிறத பொறுத்து உங்களோட இன்சூரன்ஸ் எய்தை கூட்டி உங்களுக்கு இன்சூரன்ஸ் தாரதா, அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்சூரன்ஸே தாரலையாங்கிறத இன்சூரன்ஸ் கம்பெனி முடிவெடுப்பாங்க. ஆனால் நான் பேமெண்ட்டுங்கிற விஷயம் வந்துன்னு சொன்னால் 199% சான்ஸ் உங்களோட இன்சூரன்ஸ் அடுத்தது டபுள் அப்படி இல்லாட்டி ட்ரிபிளாக கூட போகுதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு மோர்கேஜ் பே பண்ணுற மாதிரி இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டு இருப்பீங்க. சிலாக்கள் வேணுண்டே செய்வீங்க. சிலாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க்ல காசு வைக்கிறது மறந்து போய் ஆக்சிடென்ட்டாக செய்வீங்க. அப்படியே நாள் அறிவிங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட ஃபோனில் ரிமைண்டர் ஒன்றை வச்சு எப்போ எல்லாம் இன்சூரன்ஸ் டேட் வருது, அதாவது பாலிசி டாக்குமெண்ட்டில் எப்போ எல்லாம் உங்கள் இன்சூரன்ஸ் கட் பண்ணுவோம்னு சொல்லி பாலிசி டாக்குமெண்ட்லாம் அனுப்பியிருப்போம். அந்த டேட்டுகளுக்கு ஒரு ரிமைண்டர் ஒன்றை வச்சு அந்த இன்சூரன்ஸுக்கு தேவையான போதுமான பணத்தை உங்களோட பேங்க்ல செக்கிங் அக்கௌண்ட்டில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னால் நாளைக்கு இதை மாதிரி உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 2 மடங்கு 3 மடங்கு ஆகிறதுலேருந்து தவிர்க்கலாம். எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் இல்லை, ஆனால் சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான லெப்புமே இல்லாமல் கண்டினியூஸ் ஓவரால் இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொன்னால் சில நேரம் அவங்க நல்ல டிரைவராக கன்சிடர் பண்ணி ரேட்டை குறைச்சி தரது சான்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா கம்பெனிஸுமே செய்ய மாட்டாங்க. சில நேரம் சில கம்பெனிஸ் அப்படி அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ ஒன்டாரியோவில் நீங்கள் கார் வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த இன்சூரன்ஸ் கேப் வராமல் பார்த்துக்கொள்ளுங்க. அதுலேயும் மெயினாக இந்த நான் பேமெண்ட் கேன்சலேஷன் கேப் மட்டும் வராமல் பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு கூட ஒரு ஆள் வந்து இன்னைக்கு அவர் இப்போ பேவன ரெடியாக இருக்கிறார். 1000 இல்லை 2000 இன்சூரன்ஸை பேவன ரெடியாக இருக்கு. ஏன்னா அவரோட கார் ஃபைனான்ஸில் இருக்கு. ஃபைனான்ஸில் இருந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்காங்க காரை தூக்க போகிறோம் சொல்லி. ஏன்னா இன்சூரன்ஸ் இல்லாமல் வச்சிருக்காரு. இப்போ அவர் 1000 இல்லை 2000 பே பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கிறார். ஆனால் இன்சூரன்ஸ் கொடுக்குறதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ரெடி இல்லை. யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய மடத்தனம்னு சொல்லி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்டாரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். எங்களோட இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ் கிட்டத்தட்ட 30க்கு மேலே இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் புது கார் வாங்க போறீங்கன்னு சொன்னாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ரினியூவல் ஒரு 10-15 நாளில் வருதுன்னு சொன்னாலும் உடனே என்ன கண்டெக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ரேட் வந்து நான் செக் பண்ணி சொல்லுவேன். என்ன கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் இந்த நேமில் இருக்குது, அப்படி என்ன பயோவில் இருக்குது, அப்படி என்ன டிரெக்ட் மெசேஜ் பண்ணிங்க சொன்னால் ஓட்டர் ரிப்ளையாக வரும். பை.